ஹாய் ஹலோ ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷம் அமோகமாக எல்லோரும் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறணும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது ரொம்ப பொறுமை, ரொம்ப முக்கியம். எந்த இடத்துல பை பண்ணணும், எந்த இடத்துல வெளியே வரணும் அது தெரியணும். உண்மையை சொல்லப்போனால் ஸ்டாப் லாஸ் வைக்க கற்றுக்கணும். ஸ்டாப் லாஸ் வைக்கலைன்னா இன்றைக்கி நடந்ததை ஒரு எக்ஸாம்பிளாக நீங்களே பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் பை ஆகும்னு தெரியும், நம்ம கொடுத்த நம்பருக்கு போகும்னு தெரியும். இங்கேருந்து மேலே போகும்னு சொல்லிட்டு சப்போஸ் இந்த இடத்துல ஒரு பையில் இருந்திருந்தால் என்ன ஆகிருக்கும்? ஸ்டாப் லாஸ் வைக்கலைன்னா கடைசி மூணு மணிக்கு இந்த கேண்டில் பாருங்கள், அப்படியே 100 பாயிண்ட் அப்படியே கம்மியாயிடுச்சு. ஸோ இதனால தான் நான் லாஸ்ட் வீடியோலையும் சொல்லியிருந்தேன், மார்க்கெட்டில் எதை கற்றுக்குறோமோ இல்லையோ ஸ்டாப் லாஸை ரொம்ப கற்றுக்கணும். இது நம்மளுக்கே கொடுத்துருக்குறாங்க, நம்ம தான் டிசைடிங் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் வைக்கிறது, ப்ராஃபிட் சம்பாதிக்கிறது இது நம்ம கையில் தான் இருக்குது. லாஸ் ஆகணுமா ஆகக்கூடாதா, நம்ம வச்சுருக்கிற காசு நம்ம கையிலேயே இருக்கணுமா இருக்கக்கூடாதா, எல்லாத்துக்குமே நம்ம தான் பொறுப்பு. யார் மேலேயும் குற்றம் சொல்லக்கூடாது, யாரையும் நம்ம தப்பே சொல்லக்கூடாது. ஸோ மார்க்கெட் இப்போ இருக்கிற ஸ்ட்ராட்டஜி பாருங்கள், ரொம்ப நேரம் இந்த இடத்துலையே மூவ் ஆகி இங்கேருந்து பை ஆகிற மாதிரி ஆகி மேலே போகிற மாதிரி போய் இங்கே இந்த இடத்துல செல் ஆகிற மாதிரி ஆகி திருப்பி மேலே போய் நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக டிகே ஆன மாதிரியே எல்லாருமே திங்க் பண்ணி எல்லாரையும் பை பண்ண வச்சுட்டு எல்லாரையும் விற்க வச்சுட்டு விற்கிறதெல்லாம் அவன் வாங்கி நல்லா மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே போன உடனே திருப்பி பை வாங்கியிருப்போம், உடனே அங்கேருந்து சரன்னு ஒரு புட்டு அடித்து நம்ம காசு எல்லாரையும் காலி பண்ணியிருப்பாங்க. வெயிட் பண்ணி யாரெல்லாம் இன்றைக்கி வெயிட் பண்ணியிருக்காங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி நல்ல ஒரு ப்ராஃபிட்டு புக் பண்ணியிருக்கலாம். அது யார் பண்ணிங்க, யார் வெயிட் பண்ணி பார்த்தீங்க, நல்லா கரெக்டாக உட்காந்து பார்த்து எந்த இடத்துல எடுத்தால் நம்மளுக்கு லாபம், எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் வச்சால் நம்மளுக்கு நஷ்டம் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்ணியிருக்கணும். இப்போ இது 683 ஒரு முக்கியமான சப்போர்ட். நான் அன்றைக்கே சொல்லிட்டு இருந்தேன், 683 ஒரு முக்கியமான சப்போர்ட். இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் மேலே போகணும். மேலே போச்சுன்னா 21,881 போகணும். இன்றைக்கி மார்க்கெட் 834 ஹை, ரைட், 831 நம்மளோட நம்பர். ஸோ இதுக்கு மேலே போச்சுன்னா தான் மேலே போகும். இதுக்கு மேலே போகிறோன்னா மேலே போகாது. இப்போ பேட்டர்ன் பார்த்திங்கன்னா நிறைய பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ அதனால் நம்ம எந்த பேட்டர்னுக்கு எப்படி பண்ணணும் நம்மளுக்கே கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு மார்க்கெட் இன்றைக்கி முடிஞ்சது. பார்த்திங்கன்னா வெயிட்டட் ஆவரேஜ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. விக்ஸ் பாருங்கள், அதே 14.68, ரைட். ஸோ ஓஐ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு ஐவி எல்லாம் கம்மியாக இருந்ததுனால தான் காலையிலேருந்து இந்த இடத்துல மூமெண்ட் நம்மளுக்கு இங்கேயும் இங்கேயும் 11, 12 இந்த மாதிரி இருந்தாலே மூமெண்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ ஓஐ ரொம்ப முக்கியம். இம்ப்ளைட் வாலட்டாலிட்டி ரொம்ப முக்கியம். அதெல்லாம் பார்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல டவுனில் வரும்போது இங்கே நல்லா நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நெஃப்டி இது 21,950க்கு மேலே போயிருந்தது, சரியா? அப்படியே பாருங்கள் எப்படி மைனஸ் பண்ணாங்கன்னு. 50 புள்ளி மைனஸ் ஆச்சு. அப்புறம் கடைசியாக முடியும் போது தான் இது 2.95 ப்ளஸில் காமிச்சிருக்காங்க, ரைட். இப்போ இந்த பேட்டர்ன் பார்த்திங்கன்னா இதுக்கு டார்கெட் அடிச்சிருச்சு. ஒரு வேளை இதையும் பிரேக் ஆச்சுன்னா கீழே வரணும். ஆனால் மார்க்கெட்டை முடிச்சிருக்கிறது அவங்க 43ல் முடிச்சிருக்கிறாங்க, கரெக்டாக 42ல் முடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ கேண்டில் இங்கே நிற்கிற மாதிரி கணக்கு காமிச்சிருக்காங்க. இது ஒரு பேட்டர்ன். இப்போ இங்கே இருக்குது, இப்போ இங்கே முடிச்சிருக்காங்க. இப்போ 57ன்றது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸ். இந்த இடத்துல இருந்து திருப்பி நம்மளுக்கு இங்கே ஒரு டபிள்யூ ஷேப் கிடைக்குதா, இல்லை இங்கே ஒரு பை ஆகுதா இப்படின்னு பார்க்கலாம், சரியா? ஸோ மார்க்கெட் நாளைக்கு காலையில் ஒரு கேப் அப்பில் ஓப்பன் பண்ணாலும் இதுக்கு மேலே போகும்போது தான் நம்ம பைக்கு போகணும். நல்ல கீழே வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஒரு பைக்கு போகணும்.
புட்டு எங்கே அடிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. புட்டு வந்து 8:30 தாண்டாத வரைக்கும் மார்க்கெட்டு புட்டை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கேருந்து நம்மளுக்கு ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் வச்சு இங்கேருந்து புட் அடிச்சிங்கன்னா இங்கேருந்து செல்லிங் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ப்ராஃபிட். இப்போ யூ டர்ன் பண்ணும்போது இந்த இடத்துல நம்மளுக்கு யூ டர்ன் ஆயிடுச்சுன்னா ஒரு பை கிடைக்கும். ஒரு வேளை இதையும் பாஸ் பண்ணிச்சுன்னா இந்த 609 மார்க்கெட் ஒரு நாளைக்கு ஒரு 150 பாயிண்ட்ன்றதுனால மேக்ஸிமம் ஒரு பாருங்கள் ஒரு 750 வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து கீழே டவுன் வந்தாலும் ஒரு 100 பாயிண்ட்டு 700 650 மேக்ஸிமம் 650 வரைக்கும் வரலாம். இல்லை ரொம்ப நல்ல ஃபாஸ்ட்டாக மூவ் ஆச்சுன்னா 609 வச்சுக்கோங்க. ஸோ இது சப்போர்ட் ஆகவும் இது ரெசிஸ்டன்ஸாக நெஃப்டிக்கு யூஸ் ஆகும். அதனால் இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பேட்டர்ன் இருக்குது. இன்னொரு பேட்டர்ன் இப்படி இங்கேருந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு பேட்டர்ன். ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து நிறைய ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இந்த பேட்டர்னுக்கு இங்கே வரணும், புரியுதா? இந்த பேட்டர்னுக்கு இங்கே வரைக்கும் வரணும். ஸோ இந்த பேட்டர்னும் இருக்குது. எப்படி வேணால் மார்க்கெட்டு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம வந்து எந்த இடத்துல பை பண்ணோம் எந்த இடத்துல செல் பண்ணோன்றது நம்ம தான் டிசைட் பண்ணணும். மார்க்கெட் எப்போ வந்து 757க்கு மேலே போய் நிற்கிதோ அப்போ வந்து நம்ம தாராளமாக பைக்கு போகலாம். பை போனால் 757லேருந்து நம்மளுக்கு ஒரு 70-80 பாயிண்ட் கிடைக்கும். சரியா? இங்கிருந்து டவுனில் வந்தால் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 683 ஒரு முக்கியமான சப்போர்ட்டு. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட்டு டவுனில் 609 வரைக்கும் போகலாம். அதுக்கும் கீழே போச்சுன்னா 21,536. ஸோ இப்போ வரைக்கும் பை ப்ரெஷரில் தான் இருக்குது. இருந்தாலும் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ன்றது கண்டிப்பாக நடக்கணும். ஸோ அதுக்காக மார்க்கெட்டை எப்படி மூவ் ஆகுதோ அந்த இதில் தான் நம்ம போகணும். ஸோ மேலே வந்து 21,904 இது ரொம்ப முக்கியம். அதை நோட் பண்ணிக்கோங்க. கால்குலேட்டர் 21,904. ஸோ நாளைக்கு ஒரு நிமிஷம் ஐவி இது பார்த்துக்கலாம். இந்தியா விக்ஸு 14.6 பார்த்தீங்கன்னா 21,741 ப்ளஸ் ஸோ மேக்ஸிமம் மேலே போனால் ஒரு 900, கீழே வந்தால் இந்த 600 வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குது. ஸோ இதை பார்த்துட்டு நீங்கள் பண்ணுங்கள். இந்த வீக் எது வரைக்கும் போகுது, மார்க்கெட் 22,000 நோக்கி போதா இல்லை வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக 0.618 வருதா? இங்கிருந்து ஃபெப்பு போட்டிங்கன்னா இந்த லோலேருந்து நீங்கள் ஃபெப் போட்டு நம்ம பார்த்தால் மார்க்கெட் வந்து இங்கே பாருங்கள் கரெக்டாக போட்டால் ஒரு வேளை இங்கே வரலாம் 0.618 21,630க்கு வந்துட்டு யூ டர்ன் பண்ணலாம். சரியா? இப்போ மார்க்கெட்டு இங்கிருந்தே போதா அப்படின்னு பார்க்கணும். ஸோ இது லோவாக எடுத்தால் இப்படி இருக்குது. இங்கே லோவாக எடுத்தால் டார்கெட் அடிக்கிறதுக்கு 584க்கு வரணும். 638 588 கீழே வர மாதிரி இருந்தால். சரியா? ஒரு வேளை டவுன் மேலே போகிற மாதிரி இருந்தால் இந்த பேட்டர்ன் டபிள்யூ பேட்டர்ன் மாதிரி மேலே போச்சுன்னா அப்படி போகும். ஸோ அதை பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஒரு சிங்கிள் ட்ரேடு கூட தயவுசெய்து பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ எந்த இடத்துல நம்ம எடுக்கணுன்றது தான் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம இங்கேயே ட்ரேட் ஆகும்போது ஜஸ்ட்டு பார்த்தா கூட பரவாயில்ல, எங்கே நம்மளுக்கு இப்போதைக்கு பிரேக் அவுட் கிடைக்குதோ அந்த இடத்துல ட்ரேட் பண்ணால் அது ரொம்ப கரெக்டான விஷயம். ஸோ நெஃப்டியை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் நாளைக்கு 21,831, சென்ட்ரலில் 21,757, 21,683 அண்ட் 21,609, 21,536, மேலே 21,904. ஸோ இத்தனை இருக்குது.
இது வந்து ரொம்ப மேக்ஸிமம் இது கொடுத்துருக்கேன். இதுக்குள்ளே எங்கே மார்க்கெட் நடக்குதுன்றதை நீங்கள் கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா ஒரு அப்படியே ஒரு வெர்டிக்கலான ஒரு டவுன் இது. ஸோ மார்க்கெட் இப்படி வந்து இங்கே முடிச்சிருக்காங்க. ஸோ காலையில் ஒரு அப்பில் போகிற மாதிரி இருந்தால் எது வரைக்கும் போகும்னு பாருங்கள். கேப் அப்லன்னா எங்கே வரைக்கும் போகும், திருப்பி எப்படி வரும், இதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். நம்ம கொடுத்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே யோசிச்சு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃபின்எஃப்டி பார்த்தீங்கன்னா மிட் கேப் கொஞ்சம் காலையிலே பாசிட்டிவ்லேயே இருந்தது. அதுக்கப்புறம் நிஃப்டியால் ஒரு டவுனில் வந்தது. ஸோ மார்க்கெட் அடுத்த இந்த 421 கீழே வந்துடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 10,378 அண்ட் 10,354 அண்ட் 10,339. ஸோ இந்த நம்பர்ஸை வந்து பாருங்கள். மேலே டாப்பில் வந்து 10,507 அண்ட் 10,456. ஸோ இது முக்கியமாக மிட் கேப்க்கு இருக்கும். ஃபின்எஃப்டி கரெக்டாக இப்போது இருக்கிற இடம் வந்து சப்போர்ட் எடுத்துருக்கிறது கரெக்டாக 21,390. ஃபின்எஃப்டியை முடிச்சிருக்கிறது வந்து 457, ரைட். ஸோ ஃபின்எஃப்டியும் வந்து இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. ஸோ மார்க்கெட் எந்த மூமெண்ட்டில் இருக்குது பாருங்கள். இப்போ நாளைக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் 21,536 அண்ட் 21,683. டவுன் இந்த 390 பிரேக் பண்ணும் பட்சத்தில் 21,244, 21,098. சரியா? ஸோ இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்போ பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல தான் நம்ம ட்ரேடில் என்ட்ரு ஆகணும். உடனே என்ட்ரு ஆகக்கூடாது. ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் பிரேக் ஆகிற மாதிரி ஆகிட்டு திருப்பி வந்து அடுத்ததும் ரெட்டு வந்தால் தான் நம்ம அதை நம்பணும். திருப்பி க்ரீன் வந்துச்சுன்னா திருப்பி மேலே போவோம். ஸோ வெயிட் பண்ணி 2 கேண்டில் வெயிட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் இதை பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஒரு புட்டாகும் அப்படின்னு நினச்சி புட்டு எடுக்கிறீங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு தான் நீங்கள் எடுக்கணும். ஸோ அதை கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸும் இன்றைக்கி பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. சரியா? ஸோ மார்க்கெட் இங்கே ஆரம்பித்தாங்க, அப் மூவ் கொடுத்துட்டு மார்க்கெட் 48,511 போகலை. ஹை வந்து இன்றைக்கியோட ஹை வந்து நம்மளுக்கு 48,450க்கு போயிருக்கு. லோ வந்து 48,071. ஸோ பேங்க் நிஃப்டி ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கோங்க. ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு நமக்கு மேலே போகலாமா அப்படின்னு பாருங்கள். ஏன்னா 786 மார்க்கெட் பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. மார்க்கெட் கீழே வரத்துக்கு பேங்க் நிஃப்டிக்கும் கீழே வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் முடிச்சிருக்கிறது இங்கே முடிச்சிருக்காங்களா 48,234ல் 234. அப்போ இந்த இடத்துல முடிச்சிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நாளைக்கு கீழே வருதா, இந்த 48,071 பிரேக் பண்ணிச்சுன்னா அடுத்தது நம்மளுக்கு 47,857 வரைக்கும் வருதா பாருங்கள். சரியா? அதை பார்த்துட்டு பேங்க் நிஃப்டி பண்ணுங்கள். சென்செக்ஸ் இதே நம்ம 72,496 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் ரிட்டர்ன் ஆகிருக்கு. ஸோ மேலே 72,496 பிரேக் ஆச்சுன்னா இங்கேருந்து நம்ம தாராளமாக 73,036 வரைக்கும் நம்ம தாராளமாக வெயிட் பண்ணலாம். சென்செக்ஸ் டவுன் 71,959 பிரேக் ஆகிடுச்சுன்னா கீழே வரலாம். ஸோ இங்கேருந்து யூட்டர்ன் அடிச்சுன்னா இங்கேருந்து பை, இங்கேருந்து யூட்டர்ன் அடித்தா இங்கேருந்து புட்டு, அவ்வளோதான். இதை பேஸ் பண்ணி இந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் பண்ணுங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கோ சாட்டிங் அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அது யூஸ் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெப்சைட். ஏன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்களாம் இதை வச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதை ஃப்ரீயாக இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். கோ சாட்டிங் வெப்சைட்டை அது இமெயில் ஐடி போட்டு லாகின் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகிடும். இங்கே ப்ராடக்ட்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல போய்ட்டு ப்ராடக்ட்ஸை போய்ட்டு சார்ட்டுன்னு இருக்கும். ஆப்ஷன் டெஸ்க் போய் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகுது. ஒரு நிமிஷம்
ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. இதிலே உங்களுக்கு வந்து பாருங்கள், நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஓஏ கொடுத்துருக்காங்க, ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வந்துடும். ப்ரைஸில் என்னென்ன இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குன்றது, எது என்ன ப்ரைஸில் இருக்குது, ஆஸ்க் ப்ரைஸு, பிட் ப்ரைஸ் எல்லாம் வந்துடும். சரியா, அது பார்த்துக்கோங்க. ஓஏயில் போய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து யார் அதிகமாக இருக்காங்க, ஷார்ட் பில்டப் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஷார்ட் பில்டப்பில் எத்தனை பேர் இருக்காங்க பாருங்கள். இது பாருங்கள், இந்த ஸ்ட்ரைக்லாம் லாங் அன்வைண்டிங்கில் இருக்காங்களாம். இதெல்லாம் ஷார்ட் பில்டப்பு. லாங் பில்டப் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலலாம் லாங் பில்டப் இருக்காங்க. ஷார்ட் கவரிங் இது வந்து உங்களுக்கு பார்த்து பண்ணுங்கள். எந்த இதில் உங்களுக்கு ஓஏஏ வந்து அதிகமாக இருக்காங்கன்னு இதிலே உங்களுக்கு காமிச்சிடுவாங்க. சரியா, மார்க்கெட்டில் 7.9 மில்லியன் வந்து 21,700 இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறைய 22,000 இருக்காங்க. 7 அதுக்கு மேலே 21,800 6.1. ஸோ இதை பார்த்து ஓஏ சேஞ்சஸ் என்னன்றதை நீங்கள் பார்த்துட்டு இதை வச்சு நீங்கள் பண்ணலாம். இதிலே வந்து க்ரீக்ஸ் காமிப்பாங்க. க்ரீக்ஸ்னால் உங்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது எப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் ரொம்ப முக்கியமானது இந்த டெல்டா. இப்போ 21,741 மார்க்கெட் இருக்குது. சப்போஸ் நீங்கள் இந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்க, இந்த 600 ஸ்ட்ரைக் எடுக்கிறீங்களா, ஏதோ ஒன்று எடுக்கிறீங்க, இந்த 21,600 வந்து பையில் எடுக்கிறீங்க. மார்க்கெட் வந்து 21,741 இருக்குது. அப்போ 21,600 எடுக்கும்போது ஒரு வேளை மார்க்கெட்டு இன்றைக்கி போன மாதிரி 21,841 போச்சுன்னா ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு அதாவது 100 பாயிண்ட் போச்சுன்னா 78 ரூபா, 78 ருபீஸ் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன எல்டிபி இருக்கோ அந்த எல்டிபிலேருந்து 78 ருபீஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இதே 21,500 எடுக்கிறீங்க பை, ஒரு வேளை மார்க்கெட்டு 21,840 போச்சுன்னா உங்களுக்கு 95 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். 100 பாயிண்ட்டுக்கு 95 பாயிண்ட், மிச்சம் 5 பாயிண்ட் வந்து டிகே. சரியா, அதுமாதிரி தீட்டான்றது எவ்வளோ மைனஸ் ஆகும்ன்றது உங்களுக்கு கணக்கு காமிக்கும். இப்போ இதே அவுட் ஆஃப் த மணியில் போய் எடுத்துடுறீங்க ஒரு வேளை, அப்போ இப்போ ஒரு 22,000 எடுக்கிறாங்க அப்படின்னா அதில் வந்து ரொம்ப வந்து ரிஸ்க்கு அதிகம். இப்போ 100 பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு 15 பாயிண்ட் தான் ஏற்றுவான் அந்த ஸ்ட்ரைக்கை. 100 பாயிண்ட்டுக்கு வெறும் 15 பாயிண்ட் தான் கிடைக்கும். இப்போ 0.26ன்னு இருக்கு இல்லையா, இப்போ 26னா 100 பாயிண்ட்டுக்கு 26 பாயிண்ட் தான் உங்களுக்கு கிடைப்பான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணுங்க. என்எஸ்சி வெப்சைட்டில் போய் பாருங்கள், அப்டேட் இருக்கும், அதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். இப்போ இதிலே வந்து பார்த்திங்கன்னா இப்போது சார்ட்டுக்கு போகிறீங்க, ரைட். சார்ட்டில் போய் உட்காந்து ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது நம்மளுக்கு யூஸ் ஆகும். இது மாதிரி வரும். இதை டிஸ்மிஸ் கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துல ரிப்ளை, ரைட்டா, சைன்இன் கொடுத்துக்கோங்க. சரி, நான் சைன்இன் பண்ணோம். ஸோ இங்கே போனீங்கன்னா சைன்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக வரும். ஸோ இங்கே கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கட் ஆகிடும், இதுலேருந்து கட் ஆகிடும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணலான்னு ரீப்ளே பண்ணி நீங்கள் 5 மினிட்ஸில் பார்த்துக்கலாம். இதே வந்து உங்களுக்கு ட்ரேடிங் வியூ இந்த மாதிரி சார்ட்லலாம் வந்து பே பண்ணி நீங்கள் பண்ணோம். ஆனால் இது வந்து உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நாள் இன்னொரு முக்கியமான விஷயங்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எனிவே, தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ கிரேட் டே. பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.